Hi guys, welcome to Sunil Tamil Gaming. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி தமிழ் சூப்பரா ரெடி பண்றது அதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப் எதுன்னு நான் சொல்லிடுறேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் ஃப்ரீயா நீங்க அதாவது பிசி லெவலுக்கு நீங்க எடிட் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ஆப். அல்டிமேட் தம்ப்நெயில் மேக்கர்னு ஒரு ஆப் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரேட்டிங் பாருங்கள் 4 to 5 ஸ்டார் கொடுக்குறாங்க எல்லாருமே. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஆப்பு. இந்த வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். ஓகே, நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ அப்டேட் வந்திருக்கு, அதை அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இதுக்கு ஒன்லி நெட்டு தாங்க, பைலாம் பண்ண தேவையில்ல. ஒன்லி பார்த்தீங்கன்னா நெட் மட்டும்தான். நீங்கள் நிறைய இருக்கும் இதில் எது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஃப்ரேமுங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் டிசைனுக்கு இதோ இப்படி தான். நீ எப்படி இந்த ஆள் மட்டும் தனியாக கட் பண்ணானா அதுவும் நான் சொல்கிறேங்க. இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் டிசைன். உங்களுக்கு என்ன டிசைன் உங்களுக்கு எது வைக்கணும்னு தெரியலனா அங்கே போய் வச்சுக்கலாம். கீழே க்ரியேட்டிவ் ஃப்ரேமு மை எடிட் எல்லாம் இருக்குல்ல, இதில் நீங்கள் க்ரியேட் போட்டிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுறது எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றதும் அதே இங்கே நிறைய ஃப்ரேம்லாம் இருக்குது. இன்னொன்று ஃப்ரேம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 4 பிக்சர் 3 பிக்சர் அந்த மாதிரி பிக்சர்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா மை சேவில் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை சேவ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மை சேவ் பண்ணுறேன், மை எடிட்டு. மை சேவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே டெலிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது மட்டும் அப்படியே ஸ்டோரேஜில் நிற்கும். நெக்ஸ்ட்டு நான் நியூவாக க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட்டில் போயிட்டு இப்போ நான் நார்மலான ஒரு ஃப்ரேம் தான் கொடுத்துருக்கேன். 16 அதை யூடியூப் வீடியோஸ்லாம் வைக்கிறோம்ல அதே மாதிரி தான். ஓகே, இங்கே பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, எக்ஸ்ட்ரக்கமாக இருக்குது. இல்லை சீமோர் குத்திங்கன்னா உள்ளே வேறு நிறைய உள்ளே போயிட்டே இருக்குங்க. எவ்வளோ நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேலரி, கேமரா, கலர். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ, நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேலரிக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தோன்னா எதுன்னு தெரியாததுனால ஸோ நீங்கள் கேலரி குத்தினால உங்களுக்கு இங்கே வந்து கூப்பிட்டு விட்டுரும். அதில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணி இப்படி வச்சுக்க வேண்டியதான். திரும்பவும் நான் அதே ஒரு இமேஜ் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டேன், நடுவில் மிடில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த ஐஸ்கிரீம் என்னோடய ஃபோட்டோ. இப்போ அந்த ஆள் மட்டும் எப்படி தனியாக கட் ஆனாலும் அதே மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைஸுங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தா உங்களுக்கு தெரியும் அந்த எந்த அளவுக்கு கட் பண்ணணும், எவ்வளோ சைஸில் கட் பண்ணணும். அது யானை இது கட் ஆகணும்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ரீஸ்டோருங்க. கட் பண்ணுறது நீங்கள் தப்பாக கட் பண்ணிங்கன்னா அது ரீஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆட்டோ கட்டு, இது இருக்கிறதுலே சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது கரெக்டாக உங்களுக்கு கட் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் சூப்பராக கட் பண்ணலாம். இதில் இதோ பார்த்தீங்களா நல்லா கட் பண்ணுது. உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, அது எனக்குலாம் தெரியுதுங்க சூப்பராக கட் பண்ணுது. இந்த மாதிரி நீங்கள் கூட கட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும் இது. இதோ பார்த்தீங்களா நான் ஏழாகூடமாக கட் பண்ணி மாற்றிட்டேங்க இதை. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோ இங்கே மேனுவல் நீங்கள் தூங்கினீங்கன்னா மேலே இது வரும். அப்படியே நீங்கள் செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதோ இதுதாங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன மாதிரி கலர்ஸ்லாம் வேணும்னு அவங்க கொடுப்பாங்க. நம்ம க்ரே கலரே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த உங்களுக்கு சர்க்கிளாக உங்களுக்கு அது வேணுமா இல்லைன்னா ஸ்கொயராக கட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். எல்லோரும் சர்க்கிளே கொடுத்துக்கோங்க, அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க பிசியில் கட் பண்ணுற மாதிரியே கரெக்டாக கட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஸ்கோப் போட்டு கூட கட் பண்ணலாம். ஆனால் என்ன அட்வான்டேஜ்னால் எது கட் பண்ணணும் அது ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும், அப்போ தான் கட் ஆகும். இன்சைட் குத்தினாலும் இன்சைட் மட்டும் தான் கட் ஆகும். ரைட் அவுட் சைட் குத்தினாலும் அவுட் சைட் ஃபுல்லாக கட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதாங்க சர்க்கிளாக உங்களுக்கு வேணும்னா சர்க்கிளாக வச்சுக்கலாம், ஸ்கொயராக வேணும்னா ஸ்கொயராக வச்சுக்கலாம். இதுதான் நான் சொன்னது. ஸ்கொயராக கட் பண்ணால் உங்களுக்கு பாட்டம்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் இந்த ஸ்கொயரு. இது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நல்லா கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த ஆள் தனியாக கட் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம போயிடுவோமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை டெலிட் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் வச்சுட்டீங்க. இப்போ டெக்ஸ்ட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க. நான் ஐஸ்னு சும்மா போட்டுறேன். இந்த கேம் பேர் ஐஸ்கிரீம் தான், அதான் சும்மா ஐஸ்னு கொடுத்துட்டேன். இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும்.
அந்த லெட்டருக்கு இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றது கேபிட்டலா ஸ்மாலா லெட்டருக்கு பேர்லாம் வரும். இங்கே அந்த லெட்டரே நீங்கள் திரும்ப எடிட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னு 3 கோடு வச்சு இருக்கோம்ல, அதே 3 கோடு வச்சு 3 இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக இருக்கும், செகண்ட் வந்து மிடில், தேர்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட்டு கொடுத்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்குமா தெரியும், கீழே பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ இருக்குதுங்க. இது எனக்கு பிடிச்சிட்டு நான் ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ நான் பார்த்தேனே அங்கடாது எனக்கு பிடிச்சிட்டு நான் வச்சுக்கிறேன். இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர் கொடுக்க போகிறோம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு. இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபஸ்ட்டு செகண்டாக ஒன்று இருக்குல்ல சாலிட் பக்கத்தில், அது வந்து இந்த மாதிரி ஒரு லைட் ஷேடில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பேட்டர்ன் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராயிங்கோட அது வரும், அதுதான். அதுக்கப்புறம் சாலிட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது, அதை நார்மலாக கலர் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான கலரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இருங்க நான் கரெக்டாக எல்லாத்தையும் வச்சுட்டு ஓகே இந்த கலர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸு ஒவ்வொரு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஸ்பேஸ் வேணும்னா ஒவ்வொரு வரிக்கும் நீங்கள் ஸ்பேஸ் விற்றுக்கலாம். எனக்கு இந்த நார்மலாக இருந்ததே ஓகேடா சாமி. அதுக்கப்புறம் இப்போ வந்து இது நல்லா கெப்பாசிட்டி எவ்வளோ உங்களுக்கு தெரியணும் எவ்வளோ தெரியக்கூடாது அது. நெக்ஸ்ட்டு இந்த ஷேடோ தான். இந்த ஷேடோ நான் ஒரு கலர் கொடுத்துருவேன், டார்க் ப்ளூ. ஓகே, டார்க் ப்ளூ கொடுத்தாச்சு. இந்த டார்க் ப்ளூவே நல்லா தான் இருக்குது. இந்த டார்க் ப்ளூ வச்சுட்டு கெப்பாசிட்டி ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னடா ஷேடோவே தெரியலன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரேடியேஷன் இருக்குல்ல, இது ஃபுல்லாக கொடுத்தா தான் வரும். தெரியுதா உங்களுக்கு? குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது அதே நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா வராது, அதிகமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆங்கிள் நீங்கள் மாற்றிக்கலாம், என்ன மாதிரி ஆங்கிள் வேணும். அதான் லெஃப்ட் சைடு அந்த ஷேடோ திரும்பணும்னா ரைட் சைடு ஷேடோ திரும்பணுமான்றதுக்கு. நெக்ஸ்ட் இந்த கெப்பாசிட்டி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லெட்டரோட பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வச்சுக்கோங்க. இதுங்க தெரியுதாங்க பேக்ரவுண்டு? நீங்கள் பேக்ரவுண்டு ஃபுல்லு வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது, ஏன்னா ஒரு கலர் வைப்போமே. இது சும்மா தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கணும்னு. ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூப்பராக வச்சுக்கலாம். ஓகே, இதுவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும்ல, இது நீங்கள் வச்சுக்கினாலும் ஒன்று வைக்காமல் வந்து ஒன்று, அது வேர்ட் மட்டும் தனியாக தெரியணும்னா இந்த பேக்ரவுண்டு வச்சுக்கலாம். ஓகே, இந்த பேக்ரவுண்டு வேணான்னா மேலே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா மேலே ரிவர்ஸ் ஒன்று இருக்கும், முன்னாடி போனதும் இருக்கும், அதான் பாசிட்டிவ் ஃப்யூச்சர் அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னடா பண்ணுறது, சரி இது கரெக்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்குல்ல கீழே, ஸ்டிக்கர் போனீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். இல்லை சீமோர் வேறு இருக்குது, உள்ளே வேறு நிறைய இருக்கும் சீமோரில், அதான் உள்ளே இன்னும் இருக்குடா முடியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இமேஜ் நம்ம பார்த்துட்டோம். இந்த எஃபெக்ட் தாங்க சூப்பராக இருக்குது. எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். கெப்பாசிட்டியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், மறக்காம லைக் போட்டுருங்க காய்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இந்த ஆப்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவன் நானே. ஓகே, இது கேபிட்டலில் வச்சுருவோம் இங்கே வீடா. நெக்ஸ்ட் இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தாங்க, பேக்ரவுண்ட் வச்சுட்டு சேர்க்குத்துனா உங்களுக்கு வரும். ஓகே, ரொம்ப கம்மி தாங்க எம்பி, 6 MB தான். ஸ்டோரேஜும் அந்தளவுக்கு பிடிக்காது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டோட வீடியோ பண்ணலாம். பாய், டேக் கேர்.